இப்ப பாருங்க எப்படி மழைப்பொழிவை நாம் பெறோம். சூரியன் தந்தை, கடல் தாய், இருவருடைய இயற்கை இணைவிலே நீராவி ஆகி குளிர் மேலே போய் இந்த பாருங்க, இந்த நீராவி மேலே போய் மேகமாக உருமாற முடியவில்லை. அது சுத்தி திரியுது அப்படியே. அப்ப எப்போது அது மேகமாக மாறுது? அந்த நீராவிக்கு கணம் அடர்த்தி குறைவாக இருக்கனால மேகமாக உருமாற முடியவில்லை. அப்போது மனிதர்களின் வியர்வை, மரங்களின் வியர்வை, மரத்துக்கு வேர்க்குமா? வேர்க்கும், வேர்க்கும், மரத்துக்கு வேர்க்கும். வேர்க்காத மரங்கள் இருக்கிறது, அது சீமக்கருவேலை, யூக்கலிப்டஸ், இந்த மரங்கள் வேர்க்கிற மரங்கள். மரங்களுக்கு வேர்ப்பதால் தான் அந்த மரத்துக்கு கீழே இருக்கும்போது எவ்வளவு வெப்பமானாலும் குளுகுளு என்று குளிர்ச்சியா இருக்க காரணமா தான் அந்த மரங்களின் வேர்வை மேலே போகுது. அப்பவும் அது மேகமாக உருமாற முடியவில்லை. அப்போது காற்று, இங்க இருந்து எடுத்து போற தூசி, கரி, இதெல்லாம் சேர்ந்து மேகமாக மாறுகிறது. நீராவியாய் மேல போய் மேகமா மாறுது. இந்த மேகத்தை காற்று தள்ளிக்கொண்டே போகுது, தள்ளிக்கொண்டே போகுது. தள்ளிக்கொண்டு போற மேகத்தை தடுப்பு அரணாக நின்று, பெரிய கோட்டையாக நின்று தடுத்து நிறுத்துவது மலைகள். நிறுத்து மலைகள், மலைகள் தடுத்து நிறுத்துது. அது எப்படி இருக்கு பாரு, தடுத்து நிறுத்துது பாரு. இப்ப தடுத்து நிறுத்தும் போது இங்க மலைன்னா 3000 அடி மேற்கு தொடர்ச்சி மலை, 3000 அடி 4000 அடி உயரத்தில். அதற்கு மேலே 200 அடி 300 அடிக்கு மேலே மரங்கள் அடர்ந்து உயர்ந்து வளர்ந்திருக்கிறது. இப்ப பாரு, இந்த மேகம் தள்ளி கொண்டு போன மேகம் அந்த மலை முகடுல ஒருத்தன் தலப்பா கட்டின மாதிரி படுத்திருக்குது. இந்த மரங்கள்லாம் மேல இருக்க, இவரை அடர்ந்து வளர்ந்திருக்க, இதை எவனும் மனுஷன் நட்டதில்லை, மனுஷன் நட்டதில்லை, இதையும் மனிதன் நட்டதில்லை. அவ்வளவும் பறவைகள் நட்ட மரம். விலங்குகள், ஒரு யானை, இந்த யானையை பார்க்கிற, ஒரு முறை உணவை தின்றுவிட்டு கழிவை போட்டால் 300க்கும் மேற்பட்ட விதைகளை தூவுது காட்டுக்குள்ள. அப்ப மாசம் எவ்வளவு, வருஷம் எவ்வளவு விதைகளை தூவுதுன்னு பாரு. இந்த பறவை, நீ பறவை நினைக்கிறா, காக்கை, குருவி, கொக்கு, மைனா, சிட்டு, இவை எல்லாம் விதையை தூவும் தூதுவர்கள், விதை பரப்பும் தூதுவர்கள். ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு அது வேற இடத்துல கழிவை போடும், வேற இடத்துல சாப்பிட்டு இன்னொரு இடத்துல, அப்படி இந்த மலைப்பரப்பு முழுதும் பறந்து அவை இந்த விதைகளை தூவி உருவாக்கிய காடுகள் தான் அடர்ந்து உயர்ந்து மலைமுகடில் இருக்கு. இந்த மரங்கள் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையை கொண்டு வருது. மேகத்தின் தன்மை என்னன்னா, எங்க குளிர் இருக்குதோ அங்கதான் அது மழையை கொட்டும். குளிர் இல்லை என்றால் திருப்பி கடல்லே கொட்டிடும், திருப்பி கடல்லே கொட்டிடும். அப்ப அந்த மேகம் இங்க இருந்து பாரு, திருப்பி கடல்ல கொட்டுது பாரு. அப்ப அங்க இருக்கிற மரங்கள் தான் மேகத்தை பூமிக்கு இழுத்துட்டு மழையை கொட்டுது. அதுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்ல. நம்ம பாட்டனும் முப்பாட்டனும் நட்ட மரங்கள் அல்ல, அவ்வளவும் விலங்குகளும் பறவைகளும் நட்டு வளர்த்த மரம். அதனால காக்கா செத்தா என்ன, குருவி செத்தா என்ன, யானை செத்தா நீ செத்து போயிருவ.